ஸ்டார்ட் பண்ணிடு. சரி பிள்ளைங்களா, அதாவது இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நம்ம ரெகுலர் ஆன்லைன் கிளாஸ் கிடையாதுன்றதுனால கொஞ்சம் இதுவா இருக்குது. நமக்கு வந்து டைம் ரோஷினி கிட்ட வந்து நெட்வொர்க் காலி ஆயிடுச்சுங்களா சார்? பரவாயில்லம்மா, நான் அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அப்புறமா நீங்க ரீசார்ஜ் பண்ண அப்புறமா எப்படி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போறேன் இல்லையா, அதை நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? அது இப்ப எதுக்காக இந்த ஆன்லைன் கிளாஸ் கூடன்னா, நமக்கு வந்து டேட் டைம் லைன் செட் பண்ணிட்டாங்க, போக சொல்லிட்டாங்க, நம்மள முடிக்க சொல்லிட்டு. இந்த மாசம் நம்ம ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிரேஷியா மாதிரி தான் கேட்டிருக்கோம். அது அதனால வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் டிலே பண்ணோம்னாலும் ப்ராப்ளம் இருக்கும். அட்லீஸ்ட் தியரி முடிச்சு வச்சிட்டோம்னா ப்ராக்டிக்கல் வந்து நம்ம அங்க வரும்போது செஞ்சு முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்காக தான். சரியா? ஓகே. நம்ம டேலியோட கொஞ்சோண்டு தியரி, ஒரு 10 மினிட்ஸுக்கு தியரியும் ஒரு 20 மினிட்ஸ் இந்த இ காமர்ஸ் சம்பந்தமான கொஸ்டின் ஆன்சரும் பார்த்துட்டு அதோட நம்ம நிறுத்திடலாம். சரியா? இன்னைக்கு வந்து டேலி தியரி, இ காமர்ஸ்க்கான கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம். 1/2 hour தான் கிளாஸ், ரொம்ப லாங் டியூரேஷன் கிடையாது. ஏன்னா எல்லாம் மழையில இருக்காங்க, என்ன சூழ்நிலை தெரியல. ஆனா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் செஞ்சாகணுன்றதுனால கிளாஸ் இன்னைக்கு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சரியா? சரி பிள்ளைங்களா, டேலி வந்து என்ன கேட்டீங்கன்னா அக்கௌண்டிங்கான சாஃப்ட்வேர். இது இப்பத்திய சாஃப்ட்வேர் கிடையாது, ரொம்ப பழைய காலத்துல உருவானது. கிளிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய காலத்துல சாஃப்ட்வேர் ஒண்ணு இருந்தது. அந்த கிளிப்பர்ன்றது எப்படி கேட்டீங்கன்னா ஃபாக்ஸ் ப்ரோ, டிபேஸ் அப்படின்லாம் அந்த அந்த வெரைட்டில இருக்கிறது. அதுல கிளிப்பர்ல என்ன லாபம்னா, நீங்க எது செஞ்சாலும் அதை எக்ஸிக்யூட்டபிளா மாத்த முடியும். அந்த மாதிரி கிளிப்பர் வழியா உருவான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த டேலி. இதனோட இன்டர்ஃபேஸும் பாத்தீங்கன்னா கிளிப்பர்ன்ற சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் தான் இது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை மாத்தல. பழைய காலத்துல இருந்ததோடைய இன்னும் அதுல ரெமினன்ட் என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் அது கீபோர்டு வழியா தான் நல்லா ஒர்க் பண்ணும். நீங்க கூட டேலி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். மவுஸால கிளிக் பண்ணா சில நேரத்துல ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஆனா கீபோர்டால ஒர்க் பண்ணா டக்கு டக்குன்னு வேலை முடியும். அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இதோட ஒரிஜினல் பேசிஸ் வந்து கிளிப்பர் அப்படின்ற சாஃப்ட்வேர். அதனால அந்த கிளிப்பர்ல இருந்து வந்த கீபோர்டு இன்டர்ஃபேஸ் தான் இதுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். ஓகேப்பா? இங்க என்ன சொல்றாங்க பாப்போம். டேலி ஹாஸ் an easy user interface. ஆமா, டேலி வந்து ஈஸியான இன்டர்ஃபேஸ் வச்சிருக்குன்னு சொல்றாங்க, உண்மைதான். அதுல வந்து கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது வழியா தான் நம்ம மத்த எல்லா இடத்துக்கும் உள்ள போறோம். சரியா? அதுக்கு அடுத்தபடியா டேலி அலோஸ் டேட்டா என்ட்ரி இன் மெனி லாங்குவேஜஸ். இதுவும் ட்ரூ. எப்படின்னா நமக்கு வந்து 13 லாங்குவேஜுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க டேலி வழியா. 13 இந்தியன் லாங்குவேஜஸ் இதுல டோட்டலா சப்போர்ட் இருக்கு, தமிழும் சேர்த்து. தமிழையும் டேலி ஒர்க் பண்ணும். ஆல்ட் ஜி அப்படின்ற ஷார்ட்கட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் செலக்ஷன் வரும். அதுல எந்த லாங்குவேஜ்னு சொல்லிட்டா போதும். நம்ம தெரியாத லாங்குவேஜ் செட் பண்ணிட்டாதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப ரிவர்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அது மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த லாங்குவேஜ் வேணும்னா இதுல செட் பண்ணிக்கலாம். அடுத்தது, டேலி சப்போர்ட்ஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங் where each amount is entered in credit and debit sides to balance the transaction. இதுல என்ன கேட்டீங்கன்னா, அக்கௌண்ட் நம்ம கையால எழுதும் போது கிரெடிட் எழுதிட்டு டெபிட் எழுதாம விட்டாலோ, டெபிட் எழுதிட்டு கிரெடிட் எழுதாம விட்டாலோ பேலன்ஸ் இல்லாம போயிடும். பேலன்ஸ்ன்றது என்ன கேட்டீங்கன்னா, டெபிட்டும் கிரெடிட்டும் சமமாகணும். கடைசியா வந்து ரெண்டும் சமமா இருந்ததுன்னா பேலன்ஸ் ஆயிடுதுன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம கையால எழுதும்போது சில சமயத்துல கவனக்குறைவா தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனிதர்கள் வந்து தவறு செய்யக்கூடியது. ஏன்னா நம்ம மெஷின் கிடையாது. சில நேரத்துல நம்ம மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இல்ல அவசரத்துல நம்ம வந்து மறந்துட வாய்ப்பு இருக்கு. ஆனா டேலி அப்படி மறக்காது. அதுக்கு எந்த சமயத்துல நீங்க கணக்கு எழுதுனா கண்டிப்பா ஒரு டெபிட்டுக்கு கரஸ்பாண்டிங் கிரெடிட்டோட தான் அது எழுதும். அதனால எப்பவுமே பேலன்ஸ்ல கரெக்டா வச்சிருக்கும். அடுத்து, டேலி அலோஸ் கிரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் 99,999 கம்பெனிஸ். டேலி என்ன பண்ணுது? 99,999, 1,00,000க்கு 1 குறையுது. அவ்வளவு கம்பெனிஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் தருது. இவ்வளவு கம்பெனி நம்ம லைஃப் டைம்ல உருவாக்க போறது கிடையாது. 1,00,000 கம்பெனி யாராவது மேனேஜ் பண்ண போறோமா? கண்டிப்பா கிடையாது. நமக்கு அதுக்கான லைஃப் ஸ்பேன் கிடையாது. அதனால அக்கௌண்டன்டாவே நம்ம இருந்தோம்னா கூட 1,00,000 கம்பெனிலாம் நம்ம கிளையண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா கூட ஒரு இன்ஸ்டாலேஷன்ல நீங்க 1,00,000 கம்பெனி வச்சுக்கலாம். இன்னொரு கம்ப்யூட்டர்ல போட்டு இன்னொரு லட்சம், இன்னொரு கம்ப்யூட்டர் போட்டு இன்னொரு லட்சம். நீங்க அவ்வளவு பெரிய அக்கௌண்டன்டா இருந்தா கூட அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 99,999 கம்பெனிஸ் இது வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் லிமிட்லெஸ் தான் சொல்லணும். எத்தனை கம்பெனி வேணா கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கு. அடுத்தது, டேலி அலோஸ் ஜெனரேஷன் ஆஃப் செவரல் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். டேலில வந்து நீங்க எத்தனை அக்கௌண்டிங் ரிப்போர்ட் வேணா ஜெனரேட் பண்ணலாம். ஏதாவது வந்து அக்கௌண்டிங் ரிப்போர்ட்னு என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் டே புக், அதுக்கப்புறமா இன்னும் சில அதாவது வந்து எப்படி கேட்டீங்கன்னாக்கா ட்ரையல் பேலன்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அப்புறமா
பேங்க் கேஷ் எவ்வளவு இருக்குது, பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரிப்போர்ட் எல்லாம் ஈஸியா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் டேலி. ஓகேவா? நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பாருங்க, டேலி அலோஸ் வியூவிங் ப்ராடக்ட் வைஸ் இன்வென்டரி லெவல். நம்ம வந்து இன்வென்டரி டீடைல்ஸை வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஏத்த மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு டேலி உதவி செய்து. இது எப்படி நாம வந்து இன்வென்டரின்னா என்ன கேட்டீங்கன்னா, நாம ப்ரொடக்ஷனுக்காக பர்ச்சேஸ் பண்றது. இதுல என்ன கேட்டீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சர்னு ஒண்ணு இருக்குது, அப்புறம் வந்து சேல்ஸ் வவுச்சர்னு ஒண்ணு இருக்குது. இது வழியா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எவ்வளவு வாங்குறோம், எவ்வளவு இஷ்யூ பண்றோம், அது நம்ம வந்து எப்பவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இன்வென்டரி மெயின்டைன் பண்றதுக்கும் டேலி உதவி செய்யுது. சரியா? அடுத்தது டேலி அலோஸ் மெயின்டைனிங் ரீஆர்டர் லெவல்ஸ். ரீஆர்டர் லெவல் பத்தி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்குங்க, ஒரு ஃபோன் கால் வந்தது. ஓகே, மெசேஜ் மட்டும் அனுப்பி விட்டேன் பதிலுக்கு, அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்து டேலி வந்து ரீஆர்டர் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு உதவி செய்யுது. ரீஆர்டர் லெவல்னா என்ன சொல்லு, நம்ம முன்னே சொல்லியிருக்கோம். நம்மகிட்ட ஒரு பொருள் தீர போகுது, இப்போ உங்க பேனல்ல இங்கு தீர போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை கவனிச்சு தீர்றதுக்கு முன்னாடியே போட்டோம்னா நமக்கு எழுதும் போது ப்ராப்ளம் இல்லை. ரீஃபில் தீர போகுது, ரிப்ளேஸ் பண்ணணும், வேற ரீஃபில் போட்டுட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதை கவனிக்காம லாஸ்ட் மினிட்ல வந்து அதை நின்னதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் டென்ஷன். அது எக்ஸாம் ஹாலா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் இல்லையா? அப்ப இது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் தீர்றதுக்கு முன்னாலேயே அது இருக்குதா, அதுக்கு தேவையான ஆர்டர் போடுறதுக்கான வசதி வாய்ப்பு நமக்கு உண்டான்றது அசர்டைன் பண்ணிக்கிறது தான் ரீஆர்டர் லெவல். அது தீரப்போகுது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் எப்போ வருதோ அதுக்கு பேர் ரீஆர்டர் லெவல். நம்ம இப்போ வண்டியில எல்லாம் பார்த்தோம்னா ரிசர்வ்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் கிடையாது, இப்பெல்லாம் வந்து இண்டிகேட்டர் இருக்குது எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு பாக்குறதுக்கு. பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டியில பெட்ரோல் லெவல் நம்ம மெயின்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க, ரிசர்வ்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா, நீங்க இப்போ வந்து பெட்ரோல் போட வேண்டிய தூரத்துக்கு வந்துட்டோம், ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ள எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருந்தா பெட்ரோல் போட்டுடுங்கன்னு சொல்றதுக்காக அந்த ரிசர்வ்ன்றது வருது. ஓகேவா? அது மாதிரி டேலி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு பொருள் தீர போகுது, ரிசர்வ் காலியாக போகுது அப்படின்றத முன்னாடியே சொல்லுது. அதுக்கு பேர் ரீஆர்டர் லெவல்னு பேரு. அடுத்தது இட் கால்குலேட்ஸ் ப்ராஃபிட்ஸ், லாசஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெடிலி டிஸ்பிளேஸ் த ரிப்போர்ட்ஸ். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கணக்கு எழுதினா மட்டும் போதும், அதுவே எல்லா ரிப்போர்ட்டையும் ஜெனரேட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அதுதான் ஒரு லாபம். இவரு வந்தா மட்டும் போதும்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நீங்க டிரான்சாக்ஷனை என்டர் பண்ணா மட்டுமே போதும். டிரான்சாக்ஷன் என்ட்ரி கொடுத்தாலே மீதி எல்லா வேலையும் அவர் பார்த்துடுவாரு. நீங்க எனக்கு பேலன்ஸ் ஷீட்டை கொடு அப்படின்னு கேட்டா பேலன்ஸ் ஷீட் டிஸ்பிளே ஆகும். டே புக் கொடுங்க, டே புக் டிஸ்பிளே ஆகும். அதுவும் நீங்க சொல்ற டேட் ரேஞ்சில் Alt F2 கொடுத்தோம்னா டேட் மாறும். அப்ப டேட் எந்த ஆரம்ப டேட்ல இருந்து எந்த முடிகிற டேட் வரைக்கும் சொல்லிட்டு அக்கௌண்டிங் பீரியட் சொல்றதுக்காக. சரியா? நம்ம சொன்னோம்னா அந்த குறிப்பிட்ட பீரியட்ல நமக்கு எவ்வளவு லாஸ், எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு தூரம் பேலன்ஸ் இருக்குது, எல்லா டீடைலும் வந்துடும். ஓகேவா? அடுத்தது Tally allows creation of multiple godowns for inventory management. இது ஒரு லாபம். எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி வச்சிருக்கோம்னா ஒரே கோடவுன்ல தான் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ரா மெட்டீரியல் இருக்கும், ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் முடிச்ச பொருள் இருக்கும், ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு வசதியான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வைப்போம். அப்ப பாத்தீங்கன்னா மல்டிபிள் கோடவுன்ஸ், ஒரு கம்பெனிக்கு நிறைய கோடவுன் இருந்தாலும் டேலி வழியா நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்க, டேலி சப்போர்ட்ஸ் தி கிரியேஷன் ஆஃப் காஸ்ட் சென்டர் அண்ட் ப்ராஃபிட் சென்டர். காஸ்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர் இது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், ஆனா ஒரு கம்பெனிக்கு பணத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரே கேஷ் பாக்ஸ் இருக்குமான்னா சொல்ல முடியாது. வெவ்வேறு ஊர்ல இருக்கிற கம்பெனிக்கு எப்படி ஒரே கேஷ் பாக்ஸ் வழியா மெயின்டைன் பண்ண முடியும்? அப்ப என்ன கேட்டீங்கன்னா, வெவ்வேறு பிரான்ச்சுக்கு வெவ்வேறு காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்டீங்கன்னா, அங்கங்க இருக்கிற ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பணத்தை எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு தூரம் நமக்கு லாபம் வருது, இது எல்லாம் அசஸ் பண்றதுக்கு அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து கோடவுன் தனித்தனியா செட் பண்றோம், அந்த மாதிரி காஸ்ட் அசஸ் பண்றதுக்காக ஒரு காஸ்ட் சென்டர் செட் பண்றோம். காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவு ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், அந்த பொருளை விற்கிறதுனால நமக்கு எவ்வளவு லாபம் வருது, இந்த ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சு நாம அந்த பொருளுடைய உற்பத்திக்கான செலவை அசர்டைன் பண்ணிக்கிறதுக்கு, லாபத்தை கண்டுபிடிச்சுக்கிறது தான் காஸ்ட் சென்டர் நமக்கு உதவி செய்யுது. சரியா பிள்ளைங்களா? இப்ப இதுக்கு அடுத்து என்ன வருது பார்க்கலாம். நம்ம 10 மினிட்ஸ் தான் இதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அநேகமா 10 மினிட்ஸே முடிய போகுது. ஜஸ்ட் இதுக்கு அடுத்து இருக்கிறத முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிடுது. சரி, டேலி கேன் ப்ரொடியூஸ் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் வித்தவுட், ஒரு செகண்ட், மச் எஃபர்ட்.
அதாவது வந்து டேலியில வந்து நீங்க பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ணணும், ட்ரையல் பேலன்ஸ் போடணும்னா டேலியில வந்து ரொம்ப ஈஸி. ஆனா பழைய காலத்துல கையால போடும்போது ட்ரையல் பேலன்ஸும் பேலன்ஸ் ஷீட்டும் ரொம்ப ஒரு அக்கௌண்டிங் பண்றவங்களுக்கு வந்து பெரிய தலைவலியான வேலை. ஓகேவா? Tally analyzes all the ratios required to ascertain the performance of a company. ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டேலி என்ன பண்ணுது? தானே ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுது. நம்ம ரேஷியோ அனாலிசிஸ்னு ஒண்ணு சொன்னோம், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அந்த ரேஷியோ அனாலிசிஸ் செய்யறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் டேலிக்கு உள்ளாலேயே இருக்குது. ஓகேவா? இப்ப ஓகேமா, இதுக்கு அடுத்தது வந்து அடுத்தது இட் இஸ் ஈஸி டு டிடெக்ட் அண்ட் கரெக்ட் எரர்ஸ் இன் டிரான்சாக்ஷன் என்ட்ரிஸ். நம்ம ஏதாவது டேட் தப்பா போட்டோம், அமௌண்ட் தப்பா போட்டோம், ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அதை சரி பண்றதுக்கு டேலியில ஈஸியான வழி இருக்குது. எப்படின்னா அந்த வவுச்சரை நம்ம எடுத்தோம்னா போதும், அதாவது டே புக் வழியாவோ இல்ல வேற அக்கௌண்டிங் கேஷ் புக் வழியாவோ நம்ம போயிட்டு அந்த குறிப்பிட்ட வவுச்சரை எடுத்து அதுல எந்த டீடைல் தப்பா இருக்கோ அதை நம்ம எடிட் பண்ணி மாத்திடலாம். Since Tally supports double entry system, the account is almost always balanced. டேலி வந்து ஆட்டோமேட்டிக்கா டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்றதுனால நமக்கு அக்கௌண்ட்ல தவறு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். அடுத்தபடியா ஸ்டாக் ஐட்டம்ஸ் மே ஹேவ் மல்டிபிள் யூனிட் டைப்ஸ். இது நம்ம முன்ன கூட பிராக்டிகல்ல யூனிட் கிரியேட் பண்ணும். நம்பர்னு ஒரு யூனிட் மட்டும் கிரியேட் பண்ணும். நம்பர் மட்டும் இல்ல, நீங்க கிலோகிராம்னு ஒரு யூனிட் கிரியேட் பண்ணலாம், கிராம் ஒன்னு கிரியேட் பண்ணலாம், டன்னு கிரியேட் பண்ணலாம், குவிண்டல் கிரியேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு யூனிட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம அதுல பார்த்தோம் இல்லையா, நீங்க வந்து என்ன யூனிட் பேருன்னா அதுக்கான சிம்பிள் என்ன, இந்த ரெண்டு மட்டும் கொடுத்தோம்னா போதும், அது மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுலயே நீங்க காம்ப்ளெக்ஸ் யூனிட்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா இப்ப நம்ம லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்டிமீட்டர் சொல்றோம், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா ஒரு மீட்டர் வருதா? அப்படி நாம என்ன பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் யூனிட்ஸ் கிரியேட் பண்றது கூட டேலி வழியா நம்மளால ஏற்பாடு பண்ண முடியும். அடுத்தது வந்து டேலி ஹைலைட்ஸ் எனி நெகட்டிவ் பேலன்ஸ் யூசிங் ரெட் லெட்டர்ஸ் so that the result of an overdraft transaction may be viewed even before committing the transaction. நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் என்ட்ரி போடுறோம்னு வச்சுக்கோயேன், அதுல நம்ம கையில பணம் இல்லாமலே நாம சில சமயத்துல அந்த பணத்தை செலவு பண்ற மாதிரி கணக்கு எழுதினா நெகட்டிவ் பேலன்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்றத ரெட் கலர்ல காட்டுவாரு. அது நாமே அலர்ட் ஆகணும், இங்க தப்பு பண்ணி இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவி செய்யும். சரியா பிள்ளைங்களா? நாம இப்ப தியரி இதோட க்ளோஸ் பண்ணுவோம். டேலியோட ஃபீச்சர்ஸ்ல 999 கம்பெனி கிரியேட் பண்ணலாம், 13 லாங்குவேஜுக்கு சப்போர்ட் இருக்குது. இதுல வந்து ரீஆர்டர் லெவல் தானே மெயின்டைன் பண்ற வசதி இருக்குது. இன்வென்டரி ஃபீச்சர்ஸ் இதுல என்ன இருக்குது, இன்வென்டரியை நாம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் மாதிரி இன்வென்டரியை மெயின்டைன் பண்ண முடியும். இதுல காஸ்ட் சென்டர், வெவ்வேறு காஸ்ட் சென்டர் உருவாக்குறதுக்கு வசதி இருக்குது. அப்புறம் வெவ்வேறு கோடவுன், மல்டிபிள் கோடவுன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு வசதி இருக்குது. சரியா? இது இல்லாம வந்து ஆட்டோமேட்டிக்கா கணக்கு எல்லாம் தானே பேலன்ஸா தான் இருக்கும். பேலன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இதுல என்ட்ரி ஆகுது. பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ் எல்லாம் தானே கிரியேட் பண்ணிடும். நாம கணக்கை எழுதினா மட்டும் போதும், மீதி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ற வேலையெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து அதான் இதுக்கப்புறம் வந்து டபுள் என்ட்ரி இருக்குது, அது இது எல்லாம் ஓகே. அவ்வளவுதான், இதுதான் நம்மளோட சம்மரி, இன்னையோட தியரிக்கு சம்மரி இதுதான். இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஆனா இது எல்லாமே கொஞ்சம் புதுசா இருக்கும், நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. எப்படின்னா இ காமர்ஸோட கொஸ்டின் ஆன்சர் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கொஞ்சம் நிதானமா, நானும் வந்து வேகமா ரஷ் த்ரூ கொடுக்க போறது கிடையாது, பொறுமையா தான் நடத்த போறேன். சரியா? ஓகே சார். ஓகேமா. ஓகே சார். சரி பிள்ளைங்களா, இப்ப பாருங்க, இ காமர்ஸ். முதல்ல இ காமர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இ காமர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ். இ காமர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னது? எலக்ட்ரானிக் காமர்ஸ். எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதுதான் வந்து இ காமர்ஸ்னு சொல்றோம். அதாவது பொதுவா காமர்ஸ்னா என்ன கேட்டீங்கன்னா பொருளை விற்கிறது வாங்குறது, அதுக்கு பேர் தான் காமர்ஸ். ஓகேவா? காமர்ஸ்னு சொல்றது பொருள்களை நாம விற்கவும் வாங்கவும் இருக்கிறதுக்கு பேர் தான் காமர்ஸ். இங்க வந்து இ காமர்ஸ்ல என்ன கேட்டீங்கன்னா நம்ம பொருளை நேரடியா தொடாம, நேரடியா பார்க்காம ஆன்லைன் வழியா விற்கிறது வாங்குறது. டிபிக்கலா நம்மளுடைய அமேசான், பிளிப்கார்ட், அப்புறம் இது இன்னும் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பாருங்க, அதாவது வந்து பர்பிள், அப்புறமா
ஈபேன்னு ஒண்ணு இந்தியால இருந்தது, அதை வந்து பிளிப்கார்ட் காரங்க வாங்கிட்டாங்க. அதனால வந்து ஈபே இல்ல. இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லுது பாப்போமா? இல்ல, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து what is the full form of EDI? EDI அப்படின்னா என்ன கேக்குறாங்க? இது என்ன கேட்டீங்கன்னா, நாம அதாவது எப்படி நம்ம வந்து லெட்டர் வழியா கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு தகவல் அனுப்பணும்னு வச்சுக்கோயேன், ஒரு பேப்பர்ல லெட்டர் எழுதி அவங்களுக்கு அனுப்புறோம், திரும்ப நமக்கு பேப்பர்ல லெட்டர் வருது இல்லையா? அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வழியாவே இப்ப நம்ம இமெயில் அனுப்புறது, அல்லது வாட்ஸ்அப்ல அனுப்புறது, டெலிகிராம்ல அனுப்புறது, ஜூம்ல அனுப்புறது, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வழியாவே டேட்டாவை அனுப்பி திரும்ப வாங்கிக்கிறது. அதுக்கு என்ன பேரு? எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். இன்டர்சேஞ்ச்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிறத வாங்கி இன்னொருத்தர்கிட்ட அனுப்புறது. ஓகேவா? திரும்ப வாங்கிக்கிறது, அனுப்புறது, வாங்குறது, கொடுக்கறது, வாங்குறது, ரெண்டும் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். இடிஐயோட ஃபுல் ஃபார்ம் வந்து எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்தது, what is the abbreviation of CGI? CGI முதல்ல இந்த CGI என்ன கேட்டீங்கன்னா, நாம வந்து அபாக் வெப் சர்வர் ரன் பண்றோம் இல்லையா? ரன் பண்ணும்போது HTML ஃபைல் மட்டும் அதுல நம்ம லோட் பண்றோம், இல்ல JavaScript ஃபைல் மட்டும் லோட் பண்றோம். அப்படி இல்லாம ஒரு சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் நம்ம அந்த இடத்துல லோட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்ட். நம்ம இப்ப லினக்ஸ்ல ஷெல் ஸ்கிரிப்ட் எழுதணும் இல்லையா? அது மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் நம்மளால அதுல லோட் பண்ண முடியும். அதையெல்லாம் லோட் பண்ணி ரன் பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். நம்ம இப்ப PHP ஃபைல ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு PHP ஃபைல் ஒண்ணுக்கு அப்லோட் பண்ணிட்டு ஃபார்ம் வழியா நம்ம HTML ஃபார்ம் வழியா டேட்டா கொடுத்தோம், அது வந்து நமக்கு ரிப்ளை கொடுத்தது. PHPல இருந்து நமக்கு அந்த ஸ்கொயர் கண்டுபிடிச்சு ரிப்ளை கொடுத்தது. ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம எந்த விதத்துல கிளாஸிஃபை பண்றோம்னா காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். ஆப்ஷன் பி கரெக்ட். காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ்ன்றது ஆப்ஷன் பி ல இருக்குது. கம்ப்யூட்டர் கேட்வே இன்டர்ஃபேஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் கேட்வே இன்டர் கனெக்ஷன் கிடையாது, காமன் கேட்வே இன்டர் கனெக்ஷன் கிடையாது, காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நாம கொஞ்சம் சில விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா ப்ரொசீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? முதல்ல வந்து ஒரு இ-காமர்ஸ் நடக்குன்னு வச்சுக்கோ, வியாபாரம் நடக்குன்னு வச்சுக்கோ, பொருளை நாம விற்கிறோம், வாங்குறோம். இது எப்படி எல்லாம் நடக்க முடியும் பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபர், அவருக்கு பேரு கன்சியூமர். அவருக்கு என்ன பேரு? கன்சியூமர். தனி நபருக்கு என்ன பேரு? கன்சியூமர். நமக்கு விற்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, கடை இருக்குதுன்னா அதுக்கு பேரு பிசினஸ். அதுக்கு என்ன பேரு? பிசினஸ். அப்படி இல்லாம சில சமயத்துல நமக்கு கவர்மெண்டே சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். இப்ப நம்மளுக்கு ஆதார் கார்டு கொடுக்கணும், அல்லது ரேஷன் கார்டு கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு நமக்கு தரவர் வந்து ஷாப், அதாவது வந்து ஒரு கடையோ இதுவோ கிடையாது, பிசினஸோ கிடையாது, அது கவர்மெண்ட். அப்ப அதை நம்ம வந்து கவர்மெண்ட். அப்ப ஒரு இ-காமர்ஸ் நடக்குதுன்னா 3 விதமான ஏஜென்சி அதுல இன்வால்வ் ஆகும். யாருன்னா ஒண்ணு கன்சியூமர், ஒண்ணு பிசினஸ், ஒண்ணு கவர்மெண்ட். இருங்க, இதுல டைப் பண்ணலாம். C for consumer, C for consumer, B for business, and G for government. 3 இருக்குது பிள்ளைங்களா? ஓகேவா? ஒரு இ-காமர்ஸ் நடக்குதுன்னா அதுல 3 விதமான ஏஜென்சி இன்வால்வ் ஆகுறாங்க. யார் சொல்ல? கன்சியூமர், பிசினஸ், கவர்மெண்ட். ஓகேவா? கன்சியூமர், பிசினஸ், கவர்மெண்ட். இந்த டிரான்சாக்ஷன் எந்த 2 பேருக்கு நடுவில் நடக்குது அதை பொறுத்து டிரான்சாக்ஷன் வந்து எப்படிப்பட்டதுன்றது சொல்லலாம். எப்படின்னா கன்சியூமர் டு கன்சியூமர் டிரான்சாக்ஷன். ஒரு சாதாரண நாள், இப்ப நம்ம என்ன பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்னதா ஏதாவது ஒரு பொருள் நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோ, நம்ம வந்து நாமே சொந்தமா ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றோம், நமக்கு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்டு கிட்டே வைக்கணும்னு வச்சுக்கோ, நாமளும் பெரிய ஆள் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்றவரும் பெரிய ஆள் கிடையாது, வாங்குறவரும் பெரிய ஆள் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில அதை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா C2C. C2C கன்சியூமர் டு கன்சியூமர்.
C2Cனா கன்சியூமர் டு கன்சியூமர். ஆனா ஒரு பெரிய ஆளு அதே ட்ரெஸ் உற்பத்தி பண்ணி நமக்கு விற்கிறாங்க கடையில போட்டு, அது வந்து B2C, பிசினஸ் டு கன்சியூமர். அப்படி இல்லாம நமக்கு கவர்மெண்ட் விற்குது, நமக்கு தரக்கூடியதை இப்ப பாருங்க. C2C அப்படின்னா கன்சியூமர் டு கன்சியூமர், டு கன்சியூமர். No. ஓகேவா? இப்ப C2C ன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? கன்சியூமர் டு கன்சியூமர்னு சொல்றோம். அடுத்தபடியா B2C. B2Cனா பிசினஸ் டு கன்சியூமர். ஒரு பெரிய பிசினஸ்காரங்க நமக்கு பொருளை விற்கிறது வந்து பிசினஸ் டு கன்சியூமர். பிசினஸ் டு கன்சியூமர். இப்ப நீங்க வந்து போத்தீஸுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, போத்தீஸ் வந்து பெரிய பிசினஸ், நம்ம வந்து கன்சியூமர். அப்ப நம்ம இதை B2C அப்படின்னு சொல்றோம், பிசினஸ் டு கன்சியூமர்னு சொல்றோம். சரியா? அப்படி இல்லாம சில சமயத்துல நமக்கு கவர்மெண்டே சில உதவிகளை செய்யும், சில வேலைகள் நமக்கு செஞ்சு கொடுக்கும். நமக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுது. அந்த சமயத்துல இது என்னவா மாறுதுன்னா G2C, கவர்மெண்ட் டு கன்சியூமர். G2C ஃபுல் ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் டு கன்சியூமர். கவர்மெண்ட் டு கன்சியூமர், டு கன்சியூமர். ஓகேவா? இது இல்லாம அப்படியே ஆப்போசிட்ல கன்சியூமர் டு கன்சியூமர் மாதிரியே கன்சியூமர் டு பிசினஸ் இருக்குது. அப்படின்னா என்னது? கன்சியூமர் டு பிசினஸ்னா என்ன கேட்டீங்கன்னா, இப்போ பெரிய கடை ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம சின்ன ஆளுங்க, ஆனா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் 100 ட்ரெஸ் தைக்க முடியும்னா நீங்க தச்ச ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அவங்க கிட்ட விற்கிறீங்க, பெரிய கடையில வித்துறீங்க, அவங்க வாங்கி அவங்க வியாபாரம் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி செஞ்சா அது வந்து கன்சியூமர் டு பிசினஸ். நம்ம சின்ன ஆளு ஒரு பெரிய பிசினஸ்காரங்க கிட்ட போயிட்டு வியாபாரம் பண்றது கன்சியூமர் டு பிசினஸ். அடுத்தது வந்து C2G, கன்சியூமர் டு கவர்மெண்ட். இது நடக்க வாய்ப்பு இல்லை, கன்சியூமர் டு கவர்மெண்ட் வந்து அதிகம் வராது, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப 4வதா ஒண்ணு நம்ம சொல்லியிருக்கோம், அது என்ன கேட்டீங்கன்னா C2B. C2Bன்னு என்ன கேட்டீங்கன்னா கன்சியூமர் டு பிசினஸ். இப்போ which type of e-commerce, which type of e-commerce is payment gateway? பேமெண்ட் கேட்வேனா முதல்ல என்ன தெரியுமா? நாம இப்ப ஆன்லைன்ல பேமெண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அமேசான்ல நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, அது எப்படி போகும்னா நேரடியா அமேசான் கிட்ட போகாது. இவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சிருப்பாங்க, அவங்களோட வேலை வந்து வெறுமை நமக்கு எந்த பணமா இருந்ததுனாலும் அதை வாங்குறது, நம்ம கிட்ட இருந்து வாங்கி அமேசானுக்கு டிரான்ஸ்பர் பண்றது, இந்த வேலையை மட்டும் செய்யறதுக்கு டெடிகேட்டடா அவங்க ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அதுக்கு அது யாரு கேட்டீங்கன்னா அது ஒரு கம்பெனியா இருக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து அவங்க வந்து சும்மா சப்கான்ட்ராக்டர் மாதிரி, எனக்கு இந்த பணத்தை மட்டும் வாங்கி கொடுக்குற வேலையை நீ செஞ்சுக்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளு இன்னும் ஒரு பிசினஸ் தான். ஓகேவா? அவர் யாரு? அவங்க வந்து பிசினஸ். பேமெண்ட் கேட்வேன்றது G2C அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பானது. எப்படின்னா C2B தான் இது இருக்கணும், கன்சியூமர் டு பிசினஸ் தான். B2B எப்படின்னா பேமெண்ட் கேட்வேன்றது யார்கிட்ட பணம் வாங்குது? கேட்வே வந்து நம்ம கிட்ட பணம் வாங்குது, கம்பெனிக்கு கொடுக்குது. ஓகேவா? அப்ப அவங்களோட பிசினஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் டு பிசினஸ். கேட்வே பொறுத்த வரைக்கும் B2C சொல்லலாம். நான் கவர்மெண்ட் கிடையாது இதுல. இவங்க ஆப்ஷன் C கொடுத்துருக்காங்க, நம்ம ஆப்ஷன் C ரைட்னு எடுத்துக்கும். ஆனா ஆப்ஷன் C கரெக்ட் கிடையாது. ஏன் கரெக்ட் கிடையாதுனாக்கா, இது வந்து கவர்மெண்டே இன்வால்வ் ஆகாது. ஒரு பிசினஸும் ஒரு கன்சியூமரும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல G2Cன்றது வர வாய்ப்பே கிடையாது. ஆனா நாம இது தப்பா இருந்தாலும் Cன்ற ஆப்ஷனே எடுத்துக்குவோம். அப்புறமா எதிர்காலத்துல இது நம்ம கரெக்ஷன் லிஸ்ட்ல போட்டு இவங்க கிட்ட அனுப்பிடுவோம். ஓகேவா? இவங்க கவர்மெண்ட் டு கன்சியூமர் சொல்றாங்க, கவர்மெண்ட் டு கன்சியூமரே இருந்துட்டு போட்டோம். ரைட்டா? ஆனா பேமெண்ட் கேட்வேன்றது கவர்மெண்ட் கிடையாது, அவங்க பிரைவேட் பார்ட்டி பிசினஸ் அவங்க. சரியா? சரி, இப்ப நம்ம சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு புரியுதா? ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது 4 விதமா இருக்கலாம். எப்படின்னா C2C, கன்சியூமர் டு கன்சியூமர், ஒரு சாதாரண ஆளு இன்னொரு சாதாரண ஆளுக்கு வியாபாரம் பண்றது. அடுத்தது B2C, பிசினஸ் டு கன்சியூமர், ஒரு பெரிய பிசினஸ் கம்பெனி
சாதாரண ஆளுங்களுக்கு விற்கிறது. அமேசான் நமக்கு வித்தா அது B2C. அதே மாதிரி நம்ம போயிட்டு பெரிய ராம் சில்க்ஸ், அப்புறம் முத்து சில்க் ஹவுஸ், அப்புறம் இன்னும் இப்ப PSR அந்த மாதிரி கடையெல்லாம் நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்னா அது பிசினஸ் டு கன்சூமர், B2C. ஓகேவா? ஆனா இது வந்து இவங்க சொல்றது கவர்மெண்ட் டு கன்சூமர் கிடையாது. இது கவர்மெண்ட் டு கன்சூமர் வந்து பேமெண்ட் கேட்வே கிடையாது கண்டிப்பா. சரி, ஆனால் நம்ம அப்படியே எடுத்துக்குவோம், அப்புறமா பாத்துக்கலாம். ஓகேவா? which type of e-commerce is tenders and submission of application? நாம ஒரு டெண்டர்னா என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தவங்க கிட்ட ரேட் கோட் பண்றது. நான் இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், இவ்வளவு ரூபாய்க்கு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப PWD இருக்குன்னு வச்சுக்கோ, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுல வந்து வேலை ஏதாவது ரோடு போடுறது அந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னா அது என்ன செய்வாங்கன்னா டெண்டர் கொடுத்து, நீங்க வந்து ஒரு பிசினஸ் யாராவது ஒரு கம்பெனிக்காரங்க வந்து எவ்வளவு ரூபாய்க்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் யாராச்சும் தனிநபர்கள் கிட்ட எவ்வளவு ரூபாய்க்கு செய்வீங்கன்னு ரேட் கோட் பண்ணி வாங்குச்சுன்னா அது கவர்மெண்ட் டு பிசினஸ். தனிநபர்கள் கிட்டனா பிசினஸ்காரங்க, அவங்க கிட்ட ரெஜிஸ்டர்ட் பிசினஸ் கிட்ட. ஓகேவா? G2B. ஆனா இது உங்களுக்கு குழப்புதாப்பா. நான் திரும்ப வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு வந்து டெண்டர்லாம் வந்து G2B, அதாவது இப்ப பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஏஜென்சிக்கு டெண்டர் கொடுக்குதுன்னா அது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பிசினஸ் கம்பெனிக்கு போகக்கூடியது. G2B அப்படின்றது கரெக்ட். ஆப்ஷன் B கரெக்ட் இங்க. சரியா? which type of e-commerce is Amazon? இந்த கேள்விக்காவது நம்ம சரியா புரிஞ்சுன்னு பதில் சொல்றோமா பார்ப்போம். which type of, அதாவது அமேசான்றது எந்த வகையான பிசினஸ்னு கேக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அமேசான்றது பெரிய பிசினஸ் கம்பெனி, ஒத்துக்கிறோமா? நாமெல்லாம் ஒன்னும் இல்லாம சாதாரண ஆளுங்க, தனி ஆளுங்க. ஓகேவா? அப்ப ஒரு பெரிய கம்பெனி ஒரு குட்டி நபர்களுக்கு வியாபாரம் பண்ணுச்சுன்னா அது எந்த கேட்டகரியில வைப்போம்? நாம பிசினஸ் டு கன்சூமர், B2C தான் கரெக்ட் இதுக்கு. ஓகேவா? இதை புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? இது நம்மளுக்கு என்ன, ரெகுலரா நிறைய பேரு அமேசான்ல டிரான்சாக்சன் பண்றோம். ஓகேவா? அட்லீஸ்ட் இதுக்காவது உங்களுக்கு புரிஞ்சு இருந்ததுன்னா நம்ம மத்ததெல்லாம் திரும்ப ஒரு தடவை சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சிடும். அமேசான்றது பெரிய பிசினஸ் கடை, பெரிய ஆளுங்க. ஓகேவா? அவங்க நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு வியாபாரம் பண்றாங்க, நம்மள மாதிரி சின்ன ஆளுங்களுக்கு பொருள் விற்கிறாங்க. ஓகேவா? இது எந்த மாடல்ல வருது அப்படின்னா ஒரு பிசினஸ் கன்சூமருக்கு பொருள் கொடுக்குது, B2C, பிசினஸ் டு கன்சூமர். ஓகேவா? ஆப்ஷன் B கரெக்ட். அதுக்கு அடுத்தபடியா what is called sale or purchase of items without physically visiting the shop? நம்ம கடைக்கே போகாம, எப்படி பள்ளிக்கூடம் போகாம இப்பெல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு வழி வருதுன்னு சொல்லி இது சொல்றாங்கல்ல ஆன்லைன்ல, அந்த மாதிரி கடைக்கே போகாம ஆன்லைன் வழியா பொருளை வாங்குறதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள், இ-காமர்ஸ். இ-காமர்ஸ், காமர்ஸ்னா பொதுவா பொருளை விற்கிறது வாங்குறது, வணிகம் தான் காமர்ஸ். இ-காமர்ஸ்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ். நம்ம பொருளை நிஜமா பார்க்க மாட்டோம், நிஜமா தொட மாட்டோம், ஆனா அதோட போட்டோவையும் வீடியோவையும் அவங்க சொல்ற டீடைல்ஸையும் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருளை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு பேரு இ-காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ். சரியா? POSனா பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா 7th ஒன் பாருங்க. which scope e-commerce platforms like Amazon, eBay, etc. அதாவது வந்து ஸ்கோப்னு என்ன கேட்டீங்கன்னா, ஸ்கோப் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஸ்கோப்னு என்ன சொல்லலாம்னா இது வந்து எந்த லெவல்ல இருக்குது அப்படின்றதுதான் இவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு பிசினஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க எந்தெந்த ஸ்கோப்ல கிளாஸிஃபை பண்றாங்கன்னா, ஒன்னு லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப்னா இப்ப சில பேர் OLXன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அப்புறம் அதே மாதிரி ஏதோ இன்னும் 2-3 ஆப் இருக்குது இல்லையா? அதுல வந்து இத்து போன பொருள் எல்லாம் லோக்கல்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்துக்கிறதுக்கு உதவி செய்யும் அது. ஆனா அதெல்லாம் நல்லதா கேட்டதா நமக்கு தெரியாது. பொருளை எல்லாம் ஏமாத்துறாங்களா, அது திருட்டு பொருளா நல்ல பொருளா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அதோட ஸ்கோப் வந்து லோக்கல் ஸ்கோப்ல இருக்குது. ஆனா இப்ப நீங்க eBay பாக்குறீங்க, eBay வந்து இப்ப இங்க இந்தியால இல்ல, eBay இந்தியால கிடையாது. நேஷனல் ஸ்கோப்ல பிளிப்கார்ட் இருக்குது. பிளிப்கார்ட் வந்து இந்தியாவோடையதுதான். இது பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ளால மட்டும். அதே மாதிரி ஸ்னாப்டீல் அது வந்து இந்தியன் கம்பெனி. ஸ்னாப்சாட்னு ஞாபகம் வருது, ஸ்னாப்டீல் தான் ஆக்சுவலா இ-காமர்ஸ் கம்பெனி. ஸ்னாப்டீல் வந்து இந்தியாவுடைய கம்பெனி. இதெல்லாம் நேஷனல் ஸ்கோப்ல இருக்குது. ஆனா அமேசான், eBay, அப்புறம் இன்னும் நிறைய இ-காமர்ஸ் கம்பெனி, இந்த அது என்னது அலிபாபா, இவங்க எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப், உலகம் முழுக்க இருக்கிறவங்க. சரி, அப்ப 3 விதமான ஸ்கோப் இருக்குது. ஒன்னு லோக்கல், ஒன்னு நேஷனல், இன்னொன்னு குளோபல்.
ஓகேவா? லோக்கல்னா நம்மள மாதிரி தர லோக்கல். ஓகேவா? லோக்கல்ல மட்டும் அந்தந்த ஊருக்குள்ளால வியாபாரம். நேஷனல்னு சொன்னா இந்தியா முழுக்க. குளோபல்னு சொன்னா டிரான்ஸ்நேஷனல், அதாவது வந்து இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லயும் வியாபாரம் பண்றவங்க. அமேசான், ஈபே இது மாதிரி கம்பெனி எல்லாம் வந்து குளோபல். ஓகேவா? இப்ப நாம இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அமேசான்ல எந்த விதமான ஸ்கோப்ல இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அமேசான் வந்து குளோபல் ஸ்கோப்ல இருக்குது, உலகம் முழுக்க வியாபாரம் பண்றாங்க. ஓகேவா? இப்ப புரியுதா இதனுடைய ஏன் இது குளோபல்னு சொல்றாங்கன்றது தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா உலகம் முழுக்க வியாபாரம் பண்றாங்க, இந்தியாவிலையும் பண்றாங்க. ஓகேவா? இந்தியாவில மட்டும் வியாபாரம் பண்ணா அவங்க நேஷனல் ஸ்கோப். இந்தியாவுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள, இப்ப பாண்டிச்சேரியில பொருள் விற்கிறவங்க பாண்டிச்சேரியில பொருள் வாங்குறவங்களுக்கு மட்டும் உதவி செய்யுது. குவிக்கர்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் வந்து இன்னும் ஏதோ ஒரு 2-3 ஆப் எல்லாம் இருக்குது. அதுல என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, லோக்கல்ல நீங்க பாண்டிச்சேரியிலேயே பொருள் விற்கிறவங்க யாரு, பாண்டிச்சேரியிலேயே பொருள் வாங்குறவங்க யாருன்னு 2 பேருக்கு லிங்க் பண்ணி விடுறதுக்கு ஆப் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் வந்து லோக்கல் ஸ்கோப்ல இருக்கிறதா அர்த்தம். சரியா? அதுக்கப்புறமா வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் COD இன் இ-காமர்ஸ்? CODனா கேஷ் ஆன் டெலிவரி. நம்ம கையில இப்போ அதாவது ஒரு பொருள் வாங்கிட்டோம், ஆனா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல, நம்மளால பணம் தர முடியாதுன்னா என்ன செய்வோம்? நான் அப்புறமா தரேன், பொருள் கொடுக்கும் போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மாத்திடுவோம். அதுக்கு பேரு COD, கேஷ் ஆன் டெலிவரி. COD ஃபுல் ஃபார்ம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. அடுத்தபடியா 9th ஒன் பாருங்க. which one is e-commerce site? e-commerce வெப்சைட்னா எது? இதுல கீழே இருக்கிறதுல எது வந்து e-commerce வெப்சைட்னு கேக்குறாங்க. அதாவது யாஹூ வந்து இமெயில் அனுப்புது, ஆனா அது காசுக்கான பொருள் வர்த்தகத்துக்கான சைட் கிடையாது. பிங்னு ஒண்ணு இருக்குது, இது வந்து கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின். இது அதுவும் வந்து வியாபாரம்லாம் பண்ணாது. கூகுள் வந்து சர்ச் என்ஜின் தான். அப்ப யாஹூ இமெயிலுக்காக இருக்குது, சர்ச்சிங்காக இருக்குது. பிங் வந்து சர்ச் என்ஜின், கூகுள் வந்து சர்ச் என்ஜின். ஆனா அமேசான்ன்றது இ-காமர்ஸ் பண்ணும், அதாவது ஆன்லைன் வியாபாரம் பண்ணும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்தது which one is ஆன்லைன் பேமெண்ட்? இதுல கீழே இருக்கிறதுல எது வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான சர்வீஸ்னு கேக்குறாங்க. பிளிப்கார்ட் வந்து இ-காமர்ஸ்க்கான சைட், அதாவது பொருட்களை வித்து வாங்குறதுக்கு. பேடிஎம் பாருங்க, இது என்ன பண்ணும்? ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு உதவி செய்யும். எப்படின்னா நீங்க ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணியோ அல்லது மத்தவங்களுக்கு உங்களோட அந்த அவங்களோட மொபைல் நம்பர் வழியாவோ எப்படி வேணா பணம் அனுப்புறதுக்கு உதவி செய்யும். அது பேடிஎம் தான். இதுல வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான சர்வீஸ். ஜிமெயில் வந்து இமெயிலுக்கானது. ரிலையன்ஸ் ஜியோ வந்து மொபைல் சம்பந்தப்பட்டது. ஆப்ஷன் பி பேடிஎம்ன்றது இந்த இடத்துல வந்து ஆன்லைன் பேமெண்ட்கான சர்வீஸ். கரெக்ட். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இது எல்லாத்தையும் இந்த 10 கேள்வியை ரிவைஸ் பண்ணிடுறேன். EDIனா என்ன சொல்லுங்க? எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச். CGIனா காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். ஆப்ஷன் பி கரெக்ட். EDIக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். அதுக்கப்புறமா இ-காமர்ஸ் பேமெண்ட் கேட்வேன்றது இவங்க G2Cன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம அதை எடுத்துக்குவோம், ஆப்ஷன் சிஏ வச்சுக்குவோம். ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா கேட்வேன்றது வந்து பேமெண்ட் கேட்வேன்றது வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது கிடையாது, பிசினஸ் சம்பந்தப்பட்டது. which type of e-commerce is tenders and submission of application? இவங்க வந்து கவர்மெண்ட் டு கன்சூமர்னு சொல்றாங்க, அது நாம எடுத்து கவர்மெண்ட் டு பிசினஸ்னு சொல்றாங்க, அது நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பிசினஸ் ஃபர்முக்கு தான் டெண்டர் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க, ஆனா பிரைவேட் கம்பெனிஸ் கூட கொடுக்குறாங்க டெண்டர் கான்ட்ராக்டர்ஸுக்கு. அப்ப நம்ம அது வந்து கவர்மெண்ட் டு பிசினஸ்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா கிடையாது. இருந்தாலும் இதுல எது சொல்றாங்களோ அவங்க சொல்ற ஆன்சரை நம்ம எடுத்துக்குவோம், அதே சரின்னு வச்சுக்குவோம். ஆனா இப்ப 5th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் இவங்க கொடுத்துருக்கிறதே கரெக்ட் தான். which type of e-commerce is அமேசான்? அமேசான்றது வந்து எந்த விதமான இ-காமர்ஸ்னு கேக்குறாங்க. பிசினஸ்ல இருந்து கன்சூமருக்கு, B2Cன்றது கரெக்ட். ஆப்ஷன் பி ரைட். அதுக்கு அடுத்தது what is called sale or purchase of item without physically visiting the shop? அது கடைக்கு போகாமலே பொருள் வாங்கினா அதுக்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க, அதுக்கு பேரு இ-காமர்ஸ். அடுத்தது which scope of e-commerce business platform like Amazon etc. அமேசான்ல எந்த வகையில வருது, எந்த ஸ்கோப்ல இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. குளோபல் ஸ்கோப். குளோபல்னு சொன்னா உலகம் முழுக்க இருக்கிறவங்க. அடுத்தது what is the full form of COD in e-commerce? CODனா என்ன கேக்குறாங்க? கேஷ் ஆன் டெலிவரி. COD full form வந்து கேஷ் ஆன் டெலிவரி. நம்ம கையில காசு இல்லாத போது நம்ம என்ன செய்வோம்? நான் பணத்தை வந்து நீங்க பொருள் கொடுங்க, நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேஷ் ஆன் டெலிவரியில வாங்குவோம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். which one is e-commerce site? கீழே இருக்கிறதுல எது வந்து இ-காமர்ஸ்க்கான சைட்னு கேக்குறாங்க. யாஹூ இமெயிலுக்கானது சர்ச் என்ஜின், பிங் வந்து சர்ச் என்ஜின், கூகுள் சர்ச் என்ஜின் தான், அமேசான் தான் இ-காமர்ஸ் சைட். அடுத்து 10th ஒன் பாருங்க. which one is ஆன்லைன் பேமெண்ட்? ஆன்லைன் பேமெண்ட்கான சைட் இதுல எதுன்னு கேக்குறாங்க. பேடிஎம் தான் ஆன்லைன் பேமெண்ட்கானது. பிளிப்கார்ட் கிடையாது, ஜிமெயில் கிடையாது, ரிலையன்ஸ் ஜியோ கிடையாது. ஓகேவா? சரி பிள்ளைங்களா, இதோட 10 கேள்வி முடிஞ்சிடுது. இந்த 10 கேள்வியில் தான் இன்னையோட டெஸ்ட் இருக்கும். நான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டுறேன். டெஸ்ட் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல ஓபன் பண்ணி விட்டுறேன். கரண்ட் இல்ல. ஏப்பா
மா சொல்லுப்பா. தெரியாம மைக் ஆன் பண்ணிட்டு இருக்கா சார். ஓகே ஓகே, அதான் அன்மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பிள்ளைங்களா, பைமா. ஓகே, நம்ம வந்து இப்ப டெஸ்ட் இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ளால டெஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன். பை. ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகேப்பா, பை பா. Thank you, sir. பைமா. டேக் கேர் சார். பைமா, பை.